அவர் பண்ணாதான் அவர் அனுபவிச்சுதான் ஆகணும். எதில் அரசியல் நடத்தணும்னு அவசியம் இது இல்லையா அவங்களுக்கு? இவ்வளோ கேவலமா சிட்டிங் முதலமைச்சர் ஒரு எம்எல்ஏவை அப்படி போட்டா கூட விட்டுருக்க மாட்டாங்க ஜெயலலிதா ஆட்சியில். கலைஞர் இருந்தால் விட்டுருப்பாரா? நீ நாகரிக அரசியல்ன்ற பேரில் கழுவி ஊத்துறா. முதலமைச்சர் பேஜில் வந்து அதில் இது போடுறான், இது பதில் போன்ற பேரில் அசிங்கமாக போடுறான். ஒருத்த மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கல, கேஸ் போடல. அப்புறம் இப்படிலாம் போடலாம் போலன்னு சொல்லி போடத்தானே செய்வான். அப்புறம் கையாளத்தனமாக இருந்துட்டு இப்போ இப்போ இது பண்ணுறான், குத்துதே குறையுது என்ன இல்லை. இப்போ திமுக சார்பில் இருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இனி நீங்கள் இப்போ ஏன்னா அந்த ரீசெண்டாக டிவிகே சார்பாக அவதூறு பரப்புறதுக்குன்னே ஒரு டீம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப மோசமாக ஆட்சியில் இருக்கும்போதே பேசினாயம்மா. இப்போ எதிர்கட்சியில் வந்ததுக்கப்புறம் பேச மாட்டாங்க. அதான் அதுக்கு ஆட்சியில் இருக்கும்போது என்ன பிடுங்குனீங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆட்சியில் பண்ணல. ஆட்சி துணை முதலமைச்சர் இல்லை, முதலமைச்சரை காட்ட வேணானே எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க. நமக்கு அப்படியே இது டென்ஷன் ஆகுது. அது யாராக வேணாலும் இருக்கட்டும், விஜயா கூட இருக்கட்டுமே. இவ்வளோ அசிங்கமாகவும் இவ்வளோ கேவலமாகவும் ஒருமையில பேசினா பரவாயில்ல, கெட்ட வார்த்தையில் முதலமைச்சராக ஆட்சியில் இருக்க வரையும் போலீஸ் கமிஷனரையும் ஏன்னா எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் உதயநிதி ஸ்டாலினையும் எல்லாரையும் தான் போட்டாங்க. ஆமாம், நீங்கள் என்ன கிழிச்சு தொங்க விட்டீங்க? நீங்கள் இந்த ஆட்சிக்கு வர வச்சிட்டீங்க இல்லை இந்த அரசியல்னு எல்லாம் வாயில அடிச்சுட்டு சொல்லிட்டு தானே இருந்தோம். ஆட்சியில் நடவடிக்கை எடுங்க. இதெல்லாம் சாதாரண எத்திக்ஸ்லேயே வராது. ஆட்சியில் இல்லாதவங்க கூட பொறுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க எதிர்த்து போட்டீங்கன்னா வழக்குனாலும் போடுவோம். நீங்கள் ஆட்சியில் இருந்துட்டு ஒரு முதலமைச்சர் நீங்கள் உங்கள் பேஜ்லேயே அசிங்கமாக போடுறான். நீங்கள் அந்த போலீஸ் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது இதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த கேவலத்தெல்லாம் நீ அனுபவிச்சுதான். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இல்லை, அதான் காலம் கடந்து அவங்க இப்போ ஒரு இது சொல்லியிருக்காங்க. இனிமேல் நீங்கள் திமுக என்ன பண்ணுவாங்களாம்? கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டால் தானே? இல்லை, கோர்ட்டுக்கு போவோம். நாங்கள் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு போட்டால் தானே? இந்த நீதிபதியை விட்டு கிழிச்சு காக்ரோச் பார்ட்டின்னு ஆரம்பிச்சுருக்காங்க. நீதிபதி அசிங்கமாக போட்டாங்க. அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. திமுக அரசாங்கம் உயர் நீதிமன்ற நீதிபதியை ஒரு வழக்கில் அசிங்கமாக போடுறாங்க குடும்பத்தெல்லாம் இது பண்ணி. புரியுதா? அதுக்கே நடவடிக்கை எடுக்கலையே. முதலமைச்சரை போட்டாங்க, துணை முதலமைச்சரை போட்டாங்க, அப்பயே நடவடிக்கை எடுக்கல. இந்த பிரச்சனை அங்க நார்த்லயே இருக்கு. இப்ப ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் காக்ரோச்னு சொன்னதால இந்த காக்ரோச் ஜனதா அவர் என்ன அசிங்கமா போட்டாங்க? அசிங்கமா போடல, இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றேன் நான். கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லமா, 4 பேரை தூக்கி அதுக்கெல்லாம் வழி இருக்குமா? ஆரம்பத்திலே அந்த நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஒருத்தன் போன்ல ஏதோ சொல்லிட்டான், அடிச்சு துவைச்சு மதிமுக ஆளு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆள் இருக்கானா இல்லையானே தெரியல. புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஏதோ ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லிட்டான் ஜெயலலிதா கடைசி காலத்தில். தூக்கி துவைச்சு அடிச்சு காலி பண்ணி அவனை வெளியே வரவிடாம பண்ணிட்டாங்க. பட் அது பிரச்சனையை பெருசாக்காதுங்களா? அந்த மாதிரி டைம்ல ஒரு அசிங்கமா உங்களை வைவா, நீங்க பேசாம போனீங்கன்னா நீங்க கோழைன்னு அர்த்தம். இல்ல, அது கோழை, அது சரிதான். நீங்க சொல்றது நடவடிக்கை எடுக்காதன் விளைவுதான் குளிரட்டு போச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த பக்கம் அதாவது இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த நேரத்தில் அவங்க மேல கையை வச்சா எலெக்ஷன் நெருங்கி வருது இல்லை, இந்த மாதிரி என்ன பண்றீங்க? கிழிச்சு ஜெயிச்சு ஒன்றும் பண்ணல. அதான் நீங்க விட்டதுனால தான் நான் வளர்ந்தான். நீங்க அன்னைக்கு அடிச்சு நொறுக்கிருந்தேன்னா விஜயே வெளியே வந்திருக்க மாட்டாங்க. விஜயே இந்த அளவுக்கு அங்கிள்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. அங்கிள் டீசெண்டாக தான் பேசினாப்புல, ஒன்றும் இல்லை. இந்த அளவுக்கு அந்த கட்சி வந்திருக்காது. கரூர்லயே பிரச்சனை வரும்போதே, அதாவது பழைய அரசியல் முடிஞ்சு போச்சு, வேறு மாதிரியான அரசியல் வருது, வேற ஆயுதங்களை பயன்படுத்துறான். அப்படிங்கும்போது இந்தியா ஏமா பிரிட்டிஷ்காரன் கையில் போச்சு? அவன் துப்பாக்கி தூக்கிட்டு வரும்போது இவங்க வாழையும் வச்சு சுற்றி இருக்கும்போது போட்டுன்னு போட்டான். நம்ம அப்டேட் ஆகலை திமுகன்றீங்க. அப்டேட் ஆகாதனால இந்த நாடே பிரிட்டிஷ்காரன் கையில் போச்சு. பீரங்கியும் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தான். நம்ம ஆட்கள் கல்லை எடுத்துட்டு யானையும் குதிரையும் வச்சுட்டு இருந்தான். அவன் தூரத்தில் இருந்து துப்பாக்கியில் சுட்டோன்னே பயந்துட்டான். அங்கேருந்தே நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. என்ன போச்சு, நாடே போச்சு. இந்த இவ்வளோ பெரிய மண்ணை பிடிச்சிட்டு போயிட்டான்ல, அந்த மாதிரி தான் இதுவும். எதிரி வேற ஆயுதத்தை எடுத்துட்டு வர்றான், நீங்க பழைய ஆயுதத்தை வச்சுட்டு கம்பு சுத்திட்டு இருந்தீங்கன்னா அப்போ அதுக்கான கான்செப்ட் போட்டு தள்ளி தான் வந்துட்டான்ல. இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த ஆட்சிக்கு வந்து தாவேக்கா இனி ஒன்று என்ன பண்ணுவீங்க? ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் வெள்ளை எண்ணெய் வெளியேறுன்னு போராட்டம் பண்ண வேண்டியதா 200 வருஷம். ஆனால் 2029 இந்த ஆட்சி கவிழும்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. 5 வருஷம் தொடராது. 5 வருஷம் தொடருது தொடரலன்னு வேற விஷயமா? ஆனால் ஆட்சி பிடிச்சி ஏற்கனவே நீங்க இப்படி பண்ணிட்டீங்க. இனி நாளும் சுதாரிப்பா இருந்து மாற்றங்களை கொண்டு வந்து எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நீங்க எடுக்கணும். நீ எதிரி துப்பாக்கியோட வரும்போது நீங்கள் கடப்பாறையும் கம்பி தூக்கிட்டா ஓடிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்?
அவங்க அடிச்சு நம்மளை ஜெயிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஜெயிச்சு தான் போயிட்டாங்க. அடிச்சு துவைச்சிருந்தீங்கன்னா ட்விட்டு இன்னைக்கு இல்லை 4 வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சருக்கு எதிராக ட்விட்டோ பதிலோ போட்ட நாயை தூக்கியிருந்தீங்கன்னா அன்னைக்கே கதை முடிஞ்சிட்டு ஒருத்தன் போட மாட்டான். ஈஸிமா இது ரொம்ப. அதாவது எவ்வளோ டுபாக்கூரா இந்த திமுக அரசு இருந்து ஒரு செகண்டில் பிடிச்சிடலாமா? சைபர் கிரைமில் பிடிச்சேன்னா எவன் போட்டான்னு தெரியும். ஃபேக் ஐடியா இருந்தாலும் அது எந்த ஐடியிலேருந்து வந்துச்சுன்னு தெரியும். அடுத்த செகண்டு பிடிச்சி எங்கே இப்போ ஒரு ஜியோவான யார் அந்த கனெக்ஷன் எடுத்திருக்கான்னு அவனை தூக்கி அடித்து உள்ளே வச்சிங்கன்னு வைங்க. 1 நிமிஷம் வேலை அது. ஃபோனில் பண்ண வேண்டிய வேலை. எவன் அப்லோட் பண்ணியிருக்கான், இது எந்த ஐடியிலேருந்து வந்திருக்கு, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு, எல்லாத்தையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி தூக்கி போட்டிருந்தா கட்சிக்காரனா கட்சி பொதுச்செயலாளர் தூக்கி உள்ளே வச்சுருந்தீங்கன்னு வைங்க. அந்த பயம் இருந்திருக்கும். பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் என்னமோ மண்ணாங்கட்டி அரசியல் பண்ணுறேன்னு பண்ணீங்கன்னா அப்போது கேவலப்பட்டு போங்க. பண்ண இல்லை அதை இப்போ தாவேக்கா சரியா செய்யுதுன்ற மாதிரி நீங்கள் சொன்ன தானே இருப்பாங்க. அவங்க லூசா அவங்க வந்து உங்களை போட விட்டுட்டு அவன் வந்து அனுபவிக்கும். அந்த நாகரிக அரசியல் எதுவுமே நம்ம என்ன மண்ணாங்கட்டி நாகரிக அரசியல்? யார் சொன்ன நாகரிகம்னு எங்கே இருக்கு? எதிரி என்ன ஆயுதம் எடுத்துருக்குன்னா நீங்கள் அதிகாரத்தை கையில் வச்சுட்டு அவன்கிட்ட தோற்று போயிட்டீங்களே. கரெக்ட். அதிகாரம் இல்லாமல் 2 பேரும் மோதுறீங்க, அவன் ஜெயிச்சிருந்தானே பெரிய விஷயம். யாரோ ஒருத்தன் ஒரு கட்சிக்காரன் அதிகாரத்தை கையில் வச்சுட்டு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் திராவிட கொள்கை அதுன்னு சொல்லிட்டு தோற்று போயிட்டீங்களே. கேவலமா இல்லையா உங்களுக்கு? அப்போ இந்த கொள்கை போராட்டம் அந்த இதுன்னு அந்த அரசியல் வந்து முடிஞ்சிருக்கு. அதை வச்சு கால்குலேட் பண்ண முடியல உங்களை. அதை வந்து வெற்றியா மாற்ற முடியல உங்களுக்கு. உங்கள்கிட்ட பலம் இருந்தா கூட எதிராளிய பலத்தை வீக் பண்ணாதான் நீங்க ஜெயிக்க முடியும். எதிராளியும் பலமா ஒரு ஆங்கிள் வளர விட்டுட்டு நாங்களும் வளர்றோம். நீங்க பிளஸ்ஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்குது அப்படின்னா கோலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ஃபார்வேர்டு போவான், இவர் போய் கோல் அடிச்சிடுவாருன்றது மட்டும் இல்லை, அவன் வந்து கோல் அடிக்காமல் நீங்கள் தடுக்கணும் முதல்ல. ஆமாம். நீங்கள் 5 கோல் அடிக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்கீங்கன்னா அவன் ஒரு 6 கோல் அடிச்சிட்டானா அவன் ஜெயிச்சிடுவான்ல. கோலி வீக்கானா அப்போ அவங்க சரியாக கெஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. கெஸ் பண்ணணும் இல்லைம்மா, வீக்மா இது. நாங்கள் வந்து கோல் அடிப்போன்ற மட்டும் அடிச்சிங்க, அவன் 2 கோல் சேர்த்து அடிச்சானா அவன் ஜெயிச்சிடுவான்ல. அவனை தடுக்க முதல்ல நீங்கள் கோல் அடிக்கிறது ஒரு பக்கம், அவனை ஆஃபுக்கு மேலே ஏற விடாமல் நீங்கள் தடுக்கணும்ல. அவங்களுக்கு கோடே அடிக்க விடாமல் பார்த்துட்டு அந்த ஆஃபுக்கு மேலே வரக்கூடாது. அவன் பாட்டுக்குள்ளே உங்கள் கோல் போஸ்ட்டுக்குள்ளே தான் நான் விளாண்டுட்டு இருக்கேன். விளாட விட்டுவிட்டு அப்புறம் தோத்துட்டோன்னா. ஸோ பார்ப்போம் இனிமேலாவது அவங்க வந்து இந்த கட்சியை வந்து எப்படி கட்டமைச்சு இப்போ இருக்கிற அப்டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து வரலைன்னா கட்சி அழிஞ்சு போயிடும். 2031 கட்சி இருக்கு திமுக. எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், ஒருத்தர் வெற்றி எதிர்பாராத ஒரு வெற்றி வருது, நம்ம அதிகாரத்தில் இருக்கும்போது அவனை தடுக்க முடியல அப்படிங்கும்போது அவன் அதிகாரத்துக்கு வந்தானே எப்படி இருக்கு, இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குல்ல. அப்போ எப்படி அவனோட மோதுவீங்க நீங்கள்? மத்திய அரசு உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, உங்களை காலி பண்ண மாநிலத்தில் நீங்கள் இருந்தீங்க, எதை தக்கி முக்கி கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு இருந்தீங்க. இப்போ ரெண்டுமே இன்னொரு மத்திய மாநிலம் ரெண்டையும் விட்டு யாரோட நீங்கள் போராடுவீங்க? அப்போ இது எவ்வளோ பெரிய மைனஸ் உங்களுக்கு. அதுதான் போயிட்டு அது உண்மையிலே இது வந்து ஒரு ஓப்பனான விவாதம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த விஷயம் இதுதான் திமுகவுடைய தோல்வி காரணம் அப்படின்றத ஓப்பனாக பேசாதது கூட அது மிகப்பெரிய ட்ராபேக்காக அவங்களுக்கு இருந்திருக்கலாம். நம்ம சில களத்தில் போய் விசாரிக்கும் போது இல்லை அங்கே மேலிடத்துல கொண்டு போய் சேர்க்கல, வெற்றி 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 அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே பேசி தான் இப்போ பொதுவாகவே நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தோம். 200 தொகுதி திமுக ஜெயிக்கும், 170 வரும் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்காது ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருக்குது. விஜயோட இந்த வெற்றி இந்த மாதிரி திமுக எங்கே கோட்டை விட்டுது. ஆனால் அதை ஆதவர்ஜனை எப்படி விமர்சனம் பண்ணுற தோல்வியை நினச்சி இவங்க இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான், நீ போய் உங்கள் அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லு, வீட்டில் சட்டமன்றத்தில் என்ன வேலை உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு திமுகவே இடம் கொடுத்துச்சோ. அதிகாரம் இல்லாதப்பே பேசுவாங்க. அதிகாரம் ஆட்சி அதிகாரம் இல்லாதப்பே நீ கட்டுப்படுத்தலை. கோழைத்தனமான அரசுமா போன அரசு இருந்தது, ரொம்ப கேவலமாக. அது வெளியே சொன்னால் நமக்கு தான் அசிங்கம். ஸோ அப்படி அது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ இவங்க அமைச்சர்கள்னு நிறைய பேர் போட்டிருக்காங்க இல்லையா, யாருக்குமே எதுவுமே தெரியலன்றது. ஜெயலலிதா வைகோவை பிடிச்சி வச்சு எப்போ தெரியுமா, அதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் எல்டிடி ஆதரித்து பேசினார். அந்த டேப்பை வச்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை
4 வருஷம் ஜெயிலில் தூக்கி வச்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பொதுக்கூட்டத்தில். ஆனா அது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை இல்லையா சார்? பழிவாங்கும் நடவடிக்கை அப்படியே பண்ணும்போது இதை பண்ணலன்னா அல்ல, அதான் இதை வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே நடவடிக்கை எடுத்திருக்கணும். பழி வாங்கலன்னா கூட இந்த மாதிரி அசிங்க அசிங்கமா ஒருத்த நேரம் பேசுறாங்க. ஆமா, நீங்க கையை கட்டி நின்றுட்டு இருந்தீங்கன்னா அந்த அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கணும்ல. அது இல்லாதவங்க கிட்ட போய் நம்ம வந்து அதை செஞ்சது தப்பாக தான் இருக்குது. ஆனால் இங்கே இப்போ இருக்க அமைச்சர்களை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா காவேரி பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு நம்ம தெரியும். இப்போ அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்க, எங்கள் தயவு இல்லாமல் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது, நாங்கள் இனிமேல் வந்து அணை கட்டுவோம், காவேரி தண்ணிக்காக நீங்கள் எங்கிட்ட வந்து தான் நிற்கணும் அப்படின்னு ஓப்பன் சேலஞ்ச் விடுறாங்க. இதுக்கு திமுக சார்பிலேருந்து கண்டனங்கள் போகுது. ஆனால் தாவேக்காவுடைய அமைச்சரை போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. தெரிஞ்சா தானே பேசும், தெரியல எதுவுமே தெரியாமல் நாளைக்கு அந்த ஆபத்து இப்போ ஏதோ ஒன்று பண்ணி வந்து ஆபத்து வர வேண்டியது வந்துதான். நீங்கள் உள்ள பூந்தெல்லாம் தடுக்க முடியாது, நம்மளும் கூட சேர்ந்து அனுபவிக்க வேண்டியது தானே. அப்போ அணை கட்டி முடிச்சிருவாங்க இந்த 5 வருஷத்துல. என்னென்ன பண்ணணுமோ மத்திய அரசு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடும். அவங்களுக்கு சாதகமான காலம், பாஜகவுக்கு இது சாதகமான காலம். அந்த பாஜகவை எதிர்க்கிற ஆளுன்னு சொன்னாங்களே, அவர் எதிர்ப்ப நேரடியாக இருப்பாங்க, அவங்க வேற எதிர்க்கிற மாதிரி இப்போ ஆளுநருக்கு எப்படி எதிர்த்தாங்களோ அந்த மாதிரி தான் தமிழ்தாய் வாழ்த்துக்கு எதிர்த்த மாதிரி பாஜகவை அவங்க எதிர்த்துட்டே இருப்பாங்க, அவங்க செய்யறது செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி. ஏன்னா இந்த கச்சத்தீவு கூட இவர் வந்து சொன்னார், ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சொன்னார், நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் மாதிரி லெட்டர்லாம் எழுதிட்டு இருக்க மாட்டேன், நான் வேறு மாதிரி ஏதோ நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னாரு. ஆனால் அவரும் வந்து லெட்டர் தான் எழுதியிருக்காரு. இன்றைக்கி ஒரு படி மேலே போய் அவங்களோட அமைச்சர் ஸ்ரீநாத் நினைக்கிறேன், அவர் வந்து சொல்கிறாரு நோ கமெண்ட்ஸ், கச்சத்தீவை பற்றி கேட்டால் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு பேசுகிறாரு. இதை எப்படி எடுக்கிறது? இப்போ எல்லா விஷயத்துலையுமே அது அப்படிதான் நம்ம எப்படி சார் கடந்து போக முடியும்? நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதிர்கட்சியாக எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறோம் இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். ஒரு எதிர்கட்சி எதிர்ப்பு தெரிவிக்குது, கண்டனம் தெரிவிக்குது, ஆளுங்கட்சி அமைதியாக இருக்குது, இதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஓட்டு போடல இல்லை நீங்கள்? நாங்கள் போடல, தாவேக்காக்கு நாங்கள் போடல சார். கவலை நான் என்ன இது இருக்கு இல்லை, அதில் நானும் தானே சேர்ந்து பாதிக்கப்படுறேன். பாதிக்கப்பட்டா போங்க கர்நாடகாவில் போய் 4 வருஷம் எடுத்துட்டு வாங்க, பெங்களூரு ட்ரான்ஸ்ஃபர். என்ன சார் வடிவேல் கேட்பாரு, நல்ல சீட்டாக எடுத்து போடு, இங்கே இருக்கிறதா துபாய்க்கு ஏதாவது போகிறதா? துபாய்க்கும் போக முடியாது, இப்போ அங்கேயும் போர் நடக்குது. இங்கே வேணா நீங்கள் கேரளாவா கர்நாடகான்னு முடிவு. கேரளாவில் காங்கிரஸ் ஆச்சு சார், அது அதோட மோசம். இல்லைன்னா கர்நாடகாவுக்கு போங்க, இல்லை ஆந்திராவுக்கு போங்க, இல்லைன்னா தெலுங்கானா, அந்த 4 ஸ்டேட் குழுக்கள் போடுங்க வீட்டில் உட்காந்து. அப்படியே வீட்டோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போய்ட்டு ஆன்லைனில் பேட்டி எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு நீ இஷ்டம் இருந்தால் இரு, இல்லை இடத்த காலி பண்ணு, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் 2031 எண்டில் வாங்க, ஆகஸ்ட் செப்டம்பரில் வீடு காலி பண்ணி. அப்பயாவது டிஎம்கேக்கு வாய்ப்பு அது தெரியல, அது இன்னும் போனால் இனிமே இவனுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு கணிக்கவே முடியல என்ன நடக்குது, நாளுக்கு நாள் அந்த மாதிரி போயிட்டே இருக்கு சார். ஆனால் ஒன்று மட்டும் என்ன, வதந்தியை மக்கள் ரொம்ப தெளிவாக நம்புகிறாங்க, எதுவுமே ஆராய மாட்டாங்க. எனக்கு ஒருத்தர் வந்து அனுப்பிச்சார், நான் வந்து இந்த மாதிரி 30 நாள் கூட ஆகலை, இத்தனை கொலைகள் இத்தனை கற்பழிப்புகள் விஜய் அவர்கள் ஆட்சியில் நடக்குது அப்படின்னா, அவங்க எனக்கு கடந்த 5 ஆண்டில் எவ்வளோலாம் திமுக பண்ணியிருக்குன்னா 2019 போட்டிருக்காங்க. திமுக ஆட்சி அமைச்சது 2021 தான், 19-20 என்னப்பா போனஸை ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பிளெயின் ஸ்டேட்மெண்ட்டை நம்புகிறாங்க. அவங்க 2 நிமிஷம் கூட எடுத்துக்கிறது இல்லை, என்ன இது ஒரு விஷயம் வருதா, அது என்ன, அது உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு எடுத்துக்க மாட்டாங்கல்ல. ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்களே, இல்லை போட்டுட்டாங்க, இப்போ அனுபவிக்கிறாங்க. அதுக்காக அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை. எல்லாருக்குமே தானே சார் கரண்ட் கட் ஆயிருக்கு. கரண்ட் உங்களுக்கு ஆச்சு, நீ ஓட்டு போடல, உங்களுக்கு அப்படி தான். இப்போ டிவிக்காரங்க சேர்ந்து தானே கரண்ட் கட். அவங்க அதை பற்றி கவலையே பண்ணலையே. இங்கே ரோட்டுக்கு வந்து போராடுறாங்களே. எங்கே அவங்க போராடி யாரை எடுத்து போராடுறாங்க? திமுக சதின்னு போராடுறாங்க, ரோட்டுக்கு வராங்க, திமுக சதின்னு போராடுறாங்க. அதுதான் பண்ணிட்டு தான் போகும். வேற நான் அப்படி பயப்பட்டு வீட்டில் போய் வேறு படுக்க வேண்டியதான். இப்படி திமுக சதி அதிமுக சதின்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு அதை நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும்? இருக்க வேண்டியதான். 5 வருஷத்துக்கு திமுக சதின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது நீ என்ன பண்ணிடுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இவங்களுக்கு மாற்றே இல்லைங்களா? இது எப்படியே நம்ம பழகிக்க வேண்டியதானே இதுக்கு? இதை அப்படியே பழகிடும். அதுதான் நீ ஊரை 40 வயசு வரையும் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். நீங்கள் ஊர் மாற்றி போயிருங்க, கர்நாடகா ஆந்திராவுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்டுக்கு போயிருங்க. பெங்களூர் நல்லா கிளைமேட் கூலிங்காக இருக்கும்,
அங்கே போயிருங்க, பெங்களூர், மைசூர். அங்கே தான் தமிழனாலே அடிக்கிறாங்க ஹைதராபாத் சார். அதெல்லாம் அடிக்க மாட்டாங்களே, இப்போல்லாம் அடிக்கிறது. இப்போ அடிக்கிறது இல்லை. இப்போ பாவம்னு விட்டுறாங்க. அந்த இடத்துல அடிவாங்க, பாவம் அங்கேயே ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிதான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அடிக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் பெங்களூர், மைசூர் இல்லைன்னா ஹைதராபாத் தமிழ்நாடு காலத்தில் நல்லாயிருக்கும். நீட்டாக போய் செட்டில் ஆகிருக்கு. 2029 எலெக்ஷனில் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா அதுலேயே இது ஆச்சுன்னா 2030 வந்துருங்க. சரி, அப்போ 2029 எப்படி இருக்கும் அதையாவது எங்களுக்கு சொல்லுங்க. அது இப்போ எப்படிமா சொல்லுங்க, அது ராதன் பண்ணிட்டு தான் தெரியும். கட்டத்தை பார்த்தா சொல்லுங்க, அவர் பார்த்து சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். இப்போ பண்டிதனை தான் இன்னொன்று ஞாபகம் வருது எனக்கு. இப்போ பண்டித்தை தான் தூக்கிட்டாங்க எல்லாருமே சொல்லிடு. இப்போ விஷ்ணு தான் இருக்காரு. இல்லை, அரசு பதவியில் இல்லைல்ல. அந்த இடத்துக்கு வந்து விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் ஆந்திராவில் அனில் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவர் அந்த லிக்கர் ஸ்கேமில், ஆந்திராவுடைய அந்த லிக்வர் ஸ்கேமில் 4000 கோடி ஊழல் பண்ணவர். அவரும் இவரும் பிஸ்னஸ் பார்ட்னரு. அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரோட லிங்க்ல இருக்கிறவரை தான் விஜய் வந்து கூட வச்சிருக்காரு. அப்படிதான் எல்லாரும். எடப்பாடியார் என்ன பண்ணாரு, எடப்பாடி ஊழல், திமுக ஊழல். அப்ப நாங்க மாற்று சக்தி, தூய சக்தி தானே வந்தாரு. ஏதாவது ஒன்று சொல்லி தானே ஆட்டைய போட முடியும். இல்லை, அப்போ எடப்பாடி மாதிரி தான் இவருமா? நீங்க தான் முடிவு பண்ணணும். இல்ல, பண்ணவரை கூட வச்சிருக்காரு, அது வைக்கிறது ஊழல் பண்ணவரோட பிசினஸ் பார்ட்னர் அவர். அப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, அப்படி பிசினஸ் பார்ட்னர்னா எந்த பங்கு எடுத்திருக்க மாட்டாரா? அப்படிப்பட்டவர் கூட இவரு ஒரு அட்வைசரா வச்சிருக்காருன்னா அப்படி சொல்ல போகிறோம். அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஒருத்தன் வந்து கஞ்சா விற்கிறவனா இருப்பான், தெரியாது. அதுக்காக உங்களே அதோட சேர்க்க. நான் நீங்க B1 இருக்கீங்க, அவன் C1 இருக்கான். இல்ல, இப்போ அதே அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க. ஒருத்தர் ஊழல்ல மாட்டுறாங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லாமலே இருக்கும். அது எப்படி தொடர்பு இருக்குன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? தொடர்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இவங்க தூய சக்தி, அவங்க தீய சக்தி, ஆனா ஃப்ரெண்டா இருப்பாங்க. அப்படிதான் பாருங்க சார். பிளெயின் ஸ்டேட்மெண்ட்லேயே இந்த 5 வருஷம் முடிச்சிடும் போல இருக்கே. அதுதான், அது போயிட்டே இருக்கும். நீங்க அதுதான் 2019 அப்புறம் வெயிட் பண்ணி பாருங்க. 2029 வரையும் வெயிட் பண்ணி அதுல ஏதாவது ஒரு மாறுதல் இருந்தா இங்க இருங்க, இல்லைன்னா காலி பண்ணி. 3 வருஷம் இருக்கு. அதான் 2026 இது 27 29 வருஷம்னா 29 எலெக்ஷன் முடிஞ்சோடனே போயிட்டீங்கன்னா 29 30 31 2 வருஷம் தான். 2 வருஷம் கேப் நிம்மதியா இருந்துட்டு வாங்க. அதாவது மாற்றம் வந்துச்சுன்னா இங்கேயே இருங்க. இல்ல, வடிவேல் சொல்லுவாரு, டீ கடையை அடைச்சிட்டு அவன் போனா அவன் டீ கடையை அடைக்கலைன்னா நம்ம இங்கிருந்து ஓடிடுவோம் அப்படின்ற மாதிரி 2029 என்ன ஸ்ட்ராட்டஜி மாறுதுன்னு பாருங்க. இல்லை, நான் தாவேக்காவே ஏற்றுக்கிறேன், இதே மாதிரி இந்த மாதிரியான பழி இதெல்லாம் தாண்டிட்டு ஜனநாயகமாக தான் அரசியலாவது கும்பலோட கோயந்தாவாயிடுவோம்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஊரை பார்த்து போக அப்படின்றீங்க. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் சார். 2029 ஊரில் இருக்கலாமா, இல்லை ஊரை காலி பண்ணி போகலாமா, இல்லை அதுக்குள்ளே நம்மளும் டிவி கேட்க பழகிடுவோமா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். பழகிதான் ஆகணும். ஸோ நம்பினாதான் சோறுன்னாங்க, அதனால நம்பிட்டேன். அந்த கதை தான் நடக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை அதுக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி டிஎம்கே ஏதாவது ஓரளவுக்கு அவங்களும் இன்ஸ்டாகிராமு அதுன்னு போய் இருந்து டெவலப் பண்ணி வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கும் ஒரு ஏதோ ஒரு மூலையில் ஒரு வெளிச்சம் தெரியுதுன்ற மாதிரி பொழைச்சிக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரி நடவடிக்கை மாறுதுன்னு. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்தையும் நேரத்தையும் எங்களோட செலவிட்டிருக்காங்க. நன்றி சார்.